Welcome back to DJI photography. ரொம்ப நாளா நம்மளும் DJI Ronin S உடைய வீடியோ பண்ணணும் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து கார்த்தி ரொம்ப பிஸியாக இருந்தார். இந்த Ronin S என்னோடது கிடையாது, அது கார்த்தியோடது. ஸோ அவருக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு டைம் கிடைக்கும் போது அவருக்கு டைம் கிடைக்கல. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா தப்பும் கார்த்தியோட தான் போல இருக்கு. ஸோ திட்டுறா இருந்தால் என்ன திட்டாதீங்க, கார்த்தி திட்டுங்க, ஓகேங்களா? நான் நல்லாவே உத்தமன். ஓகே, இந்த கிம்பலை பற்றின டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா என்னென்ன இதில் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆன் பண்ணிடலாம், ஓகேங்களா? இது ஒரு 3 ஆக்சஸ் கிம்பல், அதாவது 3 ஆக்சஸ். பிட்ச், ரோல், அதாவது பேன், டில்ட்டு, ரோல், இது மூணுமே வந்து இந்த கிம்பலில் கண்ட்ரோல் பண்ணால் ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கும், ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால இது ஒரு 3 ஆக்சஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற ஒரு கிம்பல். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா இது ஒரு சிங்கிள் ஹேண்டட் கிம்பல். இது ஒரு கையிலே யூஸ் பண்ணலாம் நீங்கள். இன்னொன்று இதில் ஃபோக்கஸ் புல்லிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேனன் கேமராஸ்க்கும் சோனி கேமராஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணினது கிடையாது. ஏன்னா 2 கேமராலையுமே பிரமாதமான ஆட்டோ ஃபோக்கஸ் ஆல்ரெடி இருக்குது. அதனால பெருசாக எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்ததில்லை. சும்மா அப்படி மானிட்டர் அப்படி பின்னாடி டச் பண்ணால் போகிறோம், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தொட்டாலே அழகாக ஃபோக்கஸ் ஆகிடும். அது சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரோல் மோட்டர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறதுனால டிஸ்பிளே ஈஸியாக பார்க்க முடியும். நிக்கான் கேமராஸ்க்கு இந்த ஃபோக்கஸ் புல்லிங் வேலை செய்யாது. இன்னும் அதுக்கு சாஃப்ட்வேர்னு அப்டேட் ஆகலை. ஸோ எந்த கேமராவுக்கு அதிக தேவையோ அந்த கேமராவுக்கு இப்போதைக்கு இல்லை, ஓகேங்களா? அடுத்த கீ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் அப்படின்னாக்கா நல்ல ஹெவியான ஒரு கிம்பல்ங்கிறது. இந்த வெயிட்டே வந்து சீக்கிரமாக உங்களை டயர்ட் ஆக்கிடும், அது ஒரு விஷயம். ஆனால் இந்த வெயிட்டே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. சும்மா லைட் வெயிட்டாக இருந்ததுனாக்கா நம்ம கை வந்து ஈஸியாக நடுங்கிறதுக்கு வாய்ப்பு, நடுங்கிறதுல ஈஸியாக அசைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெயிட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் வச்சா நீங்கள் வந்து கிம்பல் அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வேணாலும் அங்கே இங்கே திருப்பிக்கலாம். நம்ம 3 யூசர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூசர் ப்ரொஃபைலையும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கிம்பலை செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த கிம்பலை வந்து இப்போதைக்கு பேலன்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப இழுத்துட்டு போயிடும். ஸோ பேலன்சிங் வீடியோவை அது ஒரு பேலன்ஸாக இருக்குது. அதை நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? அதை நான் ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. ஸோ பயப்பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம், கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இந்த கிம்பலை இப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், செல்ஃபோனில் ரோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதும் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போங்க. ஆப் இல்லது, அந்த ஒரு அப்ளிகேஷன் ஆப் தான் போல இருக்குது. ஓகே, எனிவே அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஆட்டோ டியூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோ டியூனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் கிம்பல் கிர்ன்னு நடுங்கும் அப்படியே. இது நார்மல். இன்னும் வாஷிங் மிஷின் மாதிரி சத்தம் போடுது. இது நார்மல். ஏன்னா இது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபைன் டியூன் பண்ணி ஓரளவுக்கு நீட்டாக செஞ்சு கொடுத்துரும். அது இப்போ 70% முடிஞ்சது. 70 வாவ், சூப்பருங்க. ஸோ பவர் பார்த்தீங்கன்னாக்கா பேன் நல்லா இருக்குது, ரோல் நல்லா இருக்குது. டில்ட் மாத்திரம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அது ரெண்டு மார்க்கு தான் இருக்குது. 2 பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது பவர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த நம்பர்ஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா மோட்டர் அதிகமாக வேலை செய்யாது, அதிகமாக பேட்டரி குடிக்காது. உங்களுக்கு அந்த சின்ன சின்ன அசைவுகளை மாத்திரம் அழகாக ஸ்மூத் பண்ணி கொடுத்துரும். அதுதான் நமக்கு ஆக்சுவலி வேணும், ஓகேங்களா? அதுக்கு தான் கிம்பலே யூஸ் பண்ணுறது நம்ம. அடுத்தது இந்த பேனு, இந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும், ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் இதிலே போட்டிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஸ்மூத் ட்ராக்கிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேனு, டில்ட், ரோல், இது மூணுத்துக்குமே தனித்தனி டேப் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த தனித்தனி டேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, டெட் பேண்ட், சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்பீடு வந்து மீடியமில் இருக்கா, நான் வந்து ஸ்பீடை வந்து இப்போ லோக்கு மாற்றிடுறேன். லோக்கு மாத்திரம் என்ன ஒன்றா, இப்போ பேனில் இருக்கிறதுனால சும்மா இதுதான் பேன் ஆக்ஸ், இதுதான் பேனு. இப்போ வந்து லோ ஸ்பீடில் இருக்குது. இப்போது இதுவே வந்து நான் ஹை ஸ்பீட் இல்லை கஸ்டமைஸ் பண்ணணும், ஹை ஸ்பீடு கொண்டு போகிறேன் நான். ஹை ஸ்பீடு கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திரும்புது பாருங்க. அதே மாதிரி டெட் பேண்ட் வந்து லோன் இருக்கு இல்லையா, டெட் பேண்ட் அப்படின்னாக்கா நீங்கள் திருப்பினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு அது திரும்பணும் அப்படிங்கிறது தான் டெட் பேண்டு. இது லோவில் இருந்தது அப்படின்னாக்கா டக்குன்னு திரும்பிடும். ஹையில் இருந்ததுனாக்கா நான் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்பும் பாருங்கள். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பும். இப்போ இதை ஹையில் வச்சுட்டு இதோட பேனோட ஸ்பீடை வந்து லோவில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா
ரொம்ப மெதுவாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு சீனுக்கும் மாறும். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட்டிங் கிடையாது. அதனால தான் இந்த ஆப்ஷனை ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல இந்த ஒரு செகண்ட், இந்த இடத்துல இந்த 3 பட்டன் பார்க்குறீங்க இல்லையா, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பட்டனில் லைட்டு, இந்த எம்ங்கிற பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னாக்கா 1 2 3க்கு மாறிக்கிட்டே இருக்கும். இது என்னன்னாக்கா யூசர் ப்ரொஃபைல். ஸோ ஒவ்வொரு யூசர் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் போய் எனக்கு பேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டெட் பேண்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ரென்த் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஷாட்ஸில் வந்து மெதுவாக திரும்புற மாதிரி இருக்கணும், சில ஷாட்ஸில் வேகமாக திரும்புற மாதிரி இருக்கணும். அது அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் இதில் மாற்றிட்டு இருக்கிறது கஷ்டம். அதனால் நீங்கள் ப்ரொஃபைல்ஸில் அழகாக மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது இங்கே ஒரு ரெக்கார்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. எம்மாடியும் இங்கே ஒரு ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெக்கார்ட் பட்டனும் பார்த்தீங்கன்னாக்கா கேமராவை கிம்பல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான். நான் அதிகமாக அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் இது வந்து நீங்கள் இந்த கிம்பலை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்கும். இதோ இந்த இடத்துல இந்த கனெக்டிவிட்டிக்கான போர்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக கேமராவோட ரெக்கார்டிங்கை வந்து இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்படி கையில் தூக்கி பிடிச்சிட்டு இந்த இடத்துல அழுத்தி ரெக்கார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாய்ஸ்டிக்கு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இதில். செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க ஜாய்ஸ்டிக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஹரிசாண்டலாக திருப்புறேன்னு வச்சுப்போம். நான் வந்து இப்போ லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாக தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னாக்கா இது வந்து ஒரு உருண்டையான ஜாய்ஸ்டிக்கா, அதனால வந்து பர்ஃபெக்டாக 90 டிகிரிஸில் என்னால் கரெக்டாக திருப்புறதுங்கிறது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன ஒன்றா ரொம்ப முக்கியமான ஷாட்டை எடுத்துட்டு இருக்கும்போது லெஃப்ட்டுக்கு அவசரமாக இப்படி திருப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி திரும்பிடும் கேமரா. ஏன்னா நான் தெரியாமல் இப்படி திருப்புறதுக்கு பதிலாக இப்படி திருப்பியிருப்பேன். கொஞ்சம் ஜாய்ஸ்டிக் அப்படி கீழே இழுத்துருப்பேன் நான், அது எனக்கே தெரியாது. ஸோ என்ன ஆகுனாக்கா இப்படி எடுத்தேன்னா இப்படி இறங்கிடும் அது. ஸோ இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் இது. ஏன்னா இது வந்து அவசரத்தில் வேலை பார்க்குற போது வந்து ரொம்ப கஷ்டம். வந்து முக்கியமாக இந்த வெட்டிங் மாதிரி சினாரியோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ். அதெல்லாம் ரொம்ப வேகமாக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது. சில நேரங்களில் சொல்லலாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் எல்லா நேரத்தில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு கடுப்பாயிருவாங்க. நம்ம அந்த ஸ்பீடுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் இம்சா தான் அது. அதே மாதிரி இந்த ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். இது வேணாம்னா நீங்கள் மடக்கிக்கலாம், இதுவே ஒரு ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ட்ரைபாட் போட்டு அழகாக அப்படி நிறுத்திக்கலாம் நீங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஆன்லேயே வச்சிருக்கலாம்னதும் ஞாபகம் வருது. பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்குது. 8 மணி நேரம் தாராளமாக தாங்கும். நாங்கள் ஒரு ஃபுல் டே வெட்டிங் எடுத்தோம், அதில் பிரச்சனையே இல்லை. ஒரு 3 பார் கம்மியாச்சு, கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனால் எங்களை கைவிடவே இல்லை, கடைசி வரைக்கும் வேலை செஞ்சது அது. ஸோ இது வந்து நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு சூப்பரான கிம்பலுங்க அது, அதில் சந்தேகமே கிடையாது. ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இது விளையாட்டு பொருள் கிடையாது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் இதில். சரி, இப்போ இந்த கிம்பல் வச்சு என்னென்ன மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, முக்கியமாக ஜாய்ஸ்டிக்கை வச்சுட்டு நீங்கள் பேன் பண்ணலாம், டில்ட் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை வச்சு ரோல் கூட பண்ணலாம் அதை. ஓகேங்களா, இதை ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுட்டு அப்படியே 360 டிகிரிக்கு இப்படி கேமராவை திருப்பலாம். அது இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எந்த கிம்பலுமே பண்ணாதது. மேபி ரொம்ப ஹையர் எண்ட் கிம்பல்ஸ் அதை பண்ணுற மாதிரி இருக்கும், சினிமா லெவலில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறது கன்சியூமர் லெவல் தான். ஸோ இன்னைக்கு தேதி நவம்பர் 22, 2018. இன்னைக்கு தேதிக்கு இந்த ஒரு கிம்பலில் தான் இந்த 360 டிகிரி ரோல் பண்ண முடியும். 360 டிகிரிக்கும் அழகாக கேமராவை சுற்றி எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட், யூனிக் செல்லிங் பாயிண்ட் இந்த கிம்பலுக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த கிம்பல் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இப்படி வச்சுருக்கீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த ஹைட்டில் எடுக்கிறது லோ ஆங்கிள் எடுக்கணும்னு வச்சுப்போம். லோ ஆங்கிள் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், ரொம்ப ஈஸி. இதோ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை இப்படி பிடிச்சிட்டு அப்படி நீங்கன்னா லோ ஆங்கிள் போயிடும், அப்படி நீங்கள் ரீசெட்டும் ஆகிடும். அதையும் சொல்லிடுறேன் இப்போவே. இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப முக்கியமான பட்டனுங்கிறது. இதை 2 தடவை இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா, 2 தடவை அழுத்துனீங்க அப்படின்னா எந்த ஓரியன்டேஷனில் உங்கள் கேமரா இருந்தாலும், எங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் கேமரா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா செல்ஃபோன்லேயோ இல்லை ஜாய்ஸ்டிக்லேயோ கரெக்டாக கொண்டு வந்து அதை நிறுத்துறது அப்படிங்கிறது கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட்ஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக பிளான் பண்ணலாம். இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இங்கே சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு இதை அழுத்தினீங்க அப்படின்னாக்கா அங்கேருந்து அழகாக இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அழகாக அதில் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதை பிடிச்சிட்டு அப்படின்னு அழுத்தினீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் லோ ஆங்கிள் பண்ணலாம், இன்னும் கூட அப்படி கீழே எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி கூட எடுத்து நீங்கள்
ஷார்ட்ஸ் எடுக்கலாம். இந்த மோட்டர் லென்ஸில் மறைக்காமல் பார்த்துக்கோங்க. இது பெரிய லென்ஸுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ குட்டி லென்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கீழே எடுத்துகிட்டு போனால் இந்த மோட்டர் அந்த குட்டி லென்ஸு இது வைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா ஃப்ரேமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் தான் பார்த்து ஃப்ரேம் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு இந்த ஃப்ளோ இருக்குது உங்களுக்கு. ஸோ கீழே அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி எப்பா என்ன வெயிட்ரா சாமி, இதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படின்னீங்கன்னா திரும்ப வந்துடும். இதை அழுத்தாமல் பண்ண வேண்டாம், மோட்டர் சீக்கிரமாக போயிடும். ரொம்ப முக்கியம் அது. தயவு செஞ்சு அழுத்திட்டு எப்படி வேணாலும் திருப்பிக்கோங்க. அதே மாதிரி இதை அழுத்தினீங்க அப்படின்னாக்கா அது பேர் வந்து லாக் மோடுன்னு அர்த்தம். இப்போ வந்து இப்படி இருக்கா, நான் இப்படி திருப்புறேன், நான் இப்போ பேன் ஆகுது, எனக்கு பேன் ஆக வேண்டாம், நான் திருப்பினாலும் நான் கை எப்படி லைட் சின்ன சின்ன அசைவு இருந்தாலும் கேமரா ஒரே இடத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த லாக் பட்டனை அழுத்துங்க. அழுத்திட்டீங்க அப்படின்னாக்கா நான் எப்படி திருப்பினாலும் கேமரா ஒரே இடத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கு பாருங்க கேமரா, வெச்ச கண்ணு வாங்காமல். அதுதான் இதில் அருமையான பாயிண்ட்டு. பாருங்க, எப்படி திருப்பினாலும் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும் அது. ஏன்னா இதுக்கு பேர் லாக் மோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபாலோ மோடு. நீங்கள் எப்படி திருப்பினாலும் கேமரா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஃபாலோ மோடு. இப்போ நீங்கள் வந்து ஒரே இடத்துல பார்த்துட்டு இப்போது இப்படி இருக்கா, சும்மா ஜாய்ஸ்டிக் இப்படி திருப்பிக்கிறேன், இந்த இடத்துல தான் எனக்கு லாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிட்டேன். நான் எப்படி திருப்பினாலும் அதே இடத்துல தான் கேமரா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது பேர் லாக் மோடு. ஓகே, இதை 3 தடவை அழுத்தினீங்க அப்படின்னாக்கா செல்ஃபி மோடு. இதை வச்சு நான் செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். இவ்வளோ வெயிட் வச்சுட்டு அவனும் செல்ஃபி எடுக்க முடியாது, இது செல்ஃபி வீடியோவும் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ். இதை வச்சு நீங்கள் செல்ஃபி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஷார்ட்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பிரமாதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ரோனினில். இது வந்து நிஜமாகவே நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டூல் தான். அதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு இது திரும்ப ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிற மாதிரி இருந்தால் 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சீக்கிரமே அதோட ரிட்டர்ன்ஸ் வந்துடும், பிரச்சனையே கிடையாது. இன்வெஸ்ட்னு ஞாபகம் வருது. இதனுடைய விலை வந்து $750 ஆகுது இன்னைக்கு தேதிக்கு. $750 ஏன் நான் டாலரில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த டாலர் ரேட்டுக்கும் இந்தியா ரேட்டுக்கும் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அதனால டாலர் ரேட் வச்சு தான் எல்லா பக்கமும் இருக்குது. அதனால நான் டாலர் ரேட் சொல்லிடுறேன். நான் நீங்கள் கூகுளில் போய் $750 இன் USD INR அப்படின்னு தேடினீங்கன்னாக்கா இந்தியன் ருபீஸில் என்ன அப்படிங்கிறது சொல்லிடும். அதனால தான் நீங்கள் அமேசானில் பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு இருக்கிற ரேட் இன்னொரு நாளைக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா டாலர் ரேட்டுக்கு இந்தியா ரேட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. சரி, இவ்வளோதான் பண்ண முடியுமா இதை வச்சுக்கிட்டு அப்படின்னாக்கா அப்படி நிச்சயமாக கிடையாது. இதை வச்சு நீங்கள் செல்ஃபோன்லேருந்தே நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். நீங்கள் இதோ இப்போ கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க இல்லையா. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாய்ஸ்டிக் இந்த செல்ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. அழகாக நீங்கள் இதை வச்சு நீங்கள் திருப்பிக்கலாம். எப்படி வேணாலும் மேலே கீழே எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட ஷார்ட்ஸ் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் அழகாக நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் க்ளீனாக செல்ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களோட. ஸோ மேலோட்டமாக ரோனினுடைய பார்வை அப்படின்னாக்கா இதுதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமாதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா தாராளமாக இதை வாங்கலாம். இதோடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ வரைக்கும் இது பேலோடு தாங்க. பேலோடுனாக்கா நீங்கள் 3.5 கிலோ வரைக்கும் இதில் நீங்கள் கேமரா செட் பண்ணலாம். ஸோ 3.5 கிலோ அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் பெரிய கேமரா வச்சிருக்கீங்க, 1DX Mark II இல்லை D5 இந்த மாதிரி பெரிய DSLRs வச்சிருக்கீங்க, பெரிய பெரிய லென்சஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த 3.5 கிலோக்குள்ளே உங்களுடைய காம்பினேஷன் வந்துருங்கிற பட்சத்தில் இதில் அழகாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிரச்சனையே கிடையாது. சில பேர் ரெட் கேமராஸ் C100 C200 இந்த FS5 Mark II FS7 Mark II இந்த மாதிரி கேமரா எல்லாத்தையுமே இதில் பிரமாதமாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான மோட்டர்ஸ் இதில் இருக்குது. நிஜமாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஹேண்டில் பார் வந்ததுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தாமதத்துக்கு திரும்பவும் மன்னிச்சுக்கோங்க. ரியலி சாரி. ஓகேங்களா, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் bye.
என்ன நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபீக்கியா அட ஃபீக்கியா கால் தெரியுது.